யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் ஒரு ஃபேமஸான நடிகர் தனக்கு ஜாதியே வேண்டான்னு கோர்ட்டுக்கு போறாரு. இன்னொரு பக்கம் நம்ம மாநிலத்தோட பொருளாதாரம் 30 லட்சம் கோடி ரூபாய்னு சொல்றாங்க. இது ரெண்டுக்கும் இப்போ நாம வாழ்ற இந்த ஏஐ உலகத்துக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்க முடியும்? வாங்க தமிழ்நாட்டோட இந்த தனித்துவமான அடையாளத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, நம்மளோட இந்த தேடல ஒரு வித்தியாசமான நியூஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். சில சமயம் பெரிய பிரபலங்களோட தனிப்பட்ட முடிவுகள் நம்ம மொத்த சமூகத்தோட பெரிய பெரிய கேள்விகள் எல்லாம் பிரதிபலிக்கும். அது எப்படின்னு பாப்போம். ஒரு நிமிஷம் யோசிங்க. ஒரு பெரிய நடிகர் கோர்ட்டுக்கு போய் எனக்கு ஜாதியும் இல்ல மதமும் இல்லன்னு ஒரு சர்டிபிகேட் கொடுங்கன்னு கேட்டா என்ன நினைப்பீங்க? இது வெறும் நியூஸா இல்ல இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய தத்துவ தேடல் இருக்குதா? நடிகர் பார்த்திபன் ஒரு மேடையில பேசும்போது தெரியாம ஒரு வார்த்தைய விட்டுட்டாரு. அதுக்கு பிறகு அவர் எடுத்த முடிவுதான் ரொம்பவே ஆச்சரியமானது. நேரா கோர்ட்டுக்கு போய் என்ன அதிகாரப்பூர்வமா சாதி மதம் இல்லாதவன்னு அறிவிங்கன்னு ஒரு மனு கொடுத்தாரு. இது வெறும் மன்னிப்பு கேட்டுட்டு போற விஷயம் இல்ல, இது ஒரு ஸ்டேட்மெண்ட். அதே சமயத்துல இன்னொரு பக்கம் பாருங்க. நடிகர் விஜய் அவரோட தேர்தல் சொத்துப்பட்டியல்ல 100 கோடி ரூபாய் அளவுக்கு முரண்பாடு இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டுல கோர்ட் நோட்டீஸ் எதிர்கொள்றாரு. பாத்தீங்களா? ஒருத்தர் அடையாளத்தை துறக்க கோர்ட்டுக்கு போறாரு, இன்னொருத்தர் சொத்து விவரங்களுக்காக கோர்ட் நோட்டீஸ வாங்குறாரு. ரெண்டு விஷயமுமே பொதுவெளியில பல கேள்விகளை எழுப்புது. சரி, இந்த தனிப்பட்ட நபர்களோட தேடல் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா அவங்கள சுத்தி இருக்கிற இந்த மொத்த சமுதாயத்தையும் உருவாக்குற பெரிய சக்தி அது பணம், பொருளாதாரம். வாங்க இப்போ தமிழ்நாட்டோட பொருளாதார நிலைய பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். 30 லட்சம் கோடி ரூபாய். அப்பா, இதுதான் தமிழ்நாட்டோட ஒரு வருஷத்துக்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தி. இந்தியாவிலே 2வது பெரிய மாநில பொருளாதாரம் நம்மளோடது. இந்த பிரம்மாண்டமான வளர்ச்சிக்கு என்ன காரணம்? பலரும் சொல்ற பதில் இங்க இருக்கிற திராவிட மாடல் அப்படின்னு சொல்லப்படுற தனித்துவமான கொள்கைகள் தான். தமிழ்நாட்டோட பொருளாதாரம் மத்த மாநிலங்களை விட எப்படி அழகானன்னு பாத்தீங்கன்னா, இங்க உற்பத்தி துறையும் சேவைத்துறையும் ரொம்ப வலுவா இருக்கு. ஆனா சில வட மாநிலங்கள் இன்னமும் விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்காங்க. இந்த அடிப்படை வித்தியாசம்தான் நம்ம மாநிலத்தோட வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான காரணம். ஆனா இந்த வளர்ச்சிக்கு நாம ஒரு விலை கொடுக்கறோம். அரசாங்கத்தோட மொத்த வருமானத்துல 5ல் 1 பங்கு, அதாவது 21% எதுக்கு செலவாகுது தெரியுமா? வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுறதுக்கு மட்டுமே. யோசிச்சு பாருங்க, நம்ம சம்பாதிக்கிற காசு வளர்ச்சிக்கு போகாம இப்படி கடனை அடைக்கவே போயிட்டு இருந்தா எதிர்காலம் எப்படி இருக்கும்? இந்த எண்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மக்களோட மனநிலை எப்படி இருக்கு? வருமான வரியும் வரி பகிர்வில் அநீதியும் வஞ்சகத்திற்கு சட்டமும் ஏன் அப்படிங்கிற இந்த கவிதை வரி வெறும் புள்ளி விவரங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கோபத்தையும் அநீதி உணர்வையும் அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. வஞ்சகத்துக்கு சட்டம் அப்படின்னு ஒரு கோபம் வரும்போது உண்மையில சட்டங்கள் எப்படி வேலை செய்யுதுன்னு நாம புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். சரி, அதிகாரத்தை கட்டுப்படுத்துற விதிகளை பத்தி இப்ப பார்க்கலாம். பார்லிமெண்ட்ல ஒரு சட்டம் எப்படி பாஸ் ஆகுது? ஆர்டிகல் 100 படி மெஜாரிட்டி ஓட்டு இருந்தா முடிவெடுத்துடலாம். ஆனா ஒரு மீட்டிங் நடக்கணும்னா கூட அதுக்கு ஒரு மினிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ், அதாவது கோரம் இருக்கணும். இதெல்லாம் அதிகாரத்தை முறைப்படுத்துறதுக்கான ஒரு வழி. சரி, ஒரு எம்பி அவரோட வேலைய சரியா செய்யலேனா என்ன ஆகும்? ஆர்டிகல் 101 படி பெர்மிஷன் இல்லாம தொடர்ந்து 60 நாள் அவங்க சபைக்கு வரலனா அவங்க பதவியே பறிபோயிடும். இதுக்கு பேருதான் அக்கவுண்டபிலிட்டி, அதாவது பொறுப்புக்கூறல். ஆனா இந்த விதிகள் எல்லாம் சரியா பின்பற்றப்படுதான்னு கேள்வி கேட்க வேண்டியது நம்ம கடமை. சட்டத்தோட நோக்கமே வெளிப்படைத்தன்மைதான் அப்படின்னா இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் விஷயம் மட்டும் ஏன் இத்தனை வருஷமா ஒரு பெரிய ரகசியமாவே வைக்கப்பட்டிருந்துச்சு? இதுதான் சமீபத்துல சுப்ரீம் கோர்ட் கேட்ட ஒரு மிக முக்கியமான கேள்வி. சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு ரொம்ப தெளிவா இருந்துச்சு. இந்த தேர்தல் பத்திரங்கள் வாக்காளரோட தகவல் அறியும் உரிமையை மீறுது, இது மறைமுக லஞ்சத்துக்கு வழிவகுக்கலாம், அதனால இது அரசியலமைப்பு சட்டத்துக்கே எதிரானதுன்னு சொல்லிட்டாங்க. இது மூலமா வெளிப்படைத்தன்மைதான் ஜனநாயகத்தோட ஆணிவேர்னு கோர்ட் மறுபடியும் அழுத்தமா சொல்லியிருக்கு. இந்த ஜாதி மறுப்பு, சமூக நீதி, வரி பங்கீடு பத்தின கேள்விகள் இதெல்லாம் எங்கிருந்து வருது? இந்த கேள்விகளோட வேர்களை பாத்தீங்கன்னா அது நம்ம பகுதியோட தனித்துவமான சித்தாந்தமான திராவிட மாடல்ல இருக்கு. அதோட தாக்கத்தை இப்ப நாம பார்க்கலாம். ஒரு அரசாங்கத்தை நாம 2 விதமா பார்க்கலாம். ஒன்னு, ஒரு பெரிய குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் நல்லா பாத்துக்கிற ஒரு மக்கள் நல அரசு. இன்னொன்னு, ஒரு குறிப்பிட்ட மதத்தோட கொள்கைகளை மட்டும் முன்னிறுத்துற மத அடிப்படையிலான அரசு. நம்ம திராவிட மாடல் இருக்கு இல்லையா, அது இந்த முதல் வகையை சேர்ந்தது. இந்த மக்கள் நல அரசுங்கிற கொள்கைக்கு விதை போட்டது யாரு? பெரியாரே வளர்ச்சியின் வித்துன்னு சொல்றாங்க. ஏன்னா சுயமரியாதை, பகுத்தறிவு, எல்லாருக்கும் சம வாய்ப்புங்கிற பெரியாரோட கொள்கைகள் தான் இந்த மாடலுக்கு அடித்தளம். இதனாலதான் பாத்தீங்கன்னா மதத்தை மையமா வச்ச அரசியல் தென்னிந்தியாவுல, குறிப்பா தமிழ்நாட்டுல பெரிய அளவுல எடுபடல.
இங்கிருந்த வலுவான சமூக நீதி இயக்கங்கள், மொழி உணர்வு எல்லாத்துக்கும் மேல எதையும் கேள்வி கேட்கிற பகுத்தறிவு மனப்பான்மை ரொம்ப ஆழமா வேரூன்றிருக்கு. சரி, சாதி, பொருளாதாரம், சட்டம், சித்தாந்தம்னு எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இது எல்லாத்தையும் ஒண்ணா இணைக்கிற ஒரு புள்ளி இருக்கு. அது என்ன தெரியுமா? அதுதான் கேள்விகளோட சக்தி. நம்ம இப்போ வாழ்ற இது ஏஐ உலகத்துல இதுதான் ஒரு பெரிய முரண்பாடு. பதில்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறத விட சரியான கேள்வியை எப்படி கேட்கணும்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறது தான் இனிமே உண்மையான பவர். கடைசியா நாம தேட வேண்டியது வெறும் பதில்கள் இல்ல. இந்த கவிதை சொல்ற மாதிரி நாம தேட வேண்டியது கேள்வி ஞானத்தை. உண்மையான அறிவோட சாரமே பகுத்தறிவும் தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறதும் தான். இந்த உரையாடல ஒரே ஒரு கேள்வியோட முடிக்கலான்னு நினைக்கிறேன். ஏஐ கிட்ட கேட்டா எந்த கேள்விக்கு வேணும்னாலும் பதில் கிடைக்கிற இந்த உலகத்துல நாம நம்ம குழந்தைங்களுக்கு பதில்களை மனப்பாடம் பண்ண சொல்லி கொடுக்கறோமா, இல்ல அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான திறமையான எப்படி ஒரு சரியான கேள்வியை கேட்கணும்னு சொல்லி கொடுக்கறோமா? இத பத்தி கண்டிப்பா யோசிங்க. கேள்வி கேட்டுக்கிட்டே இருங்க.